இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். சார் வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் டெல்லி சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார். ஒரு பரபரப்பான அரசியல் சூழல். இந்த சூழலில் இந்த சந்திப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கலாம்? கண்டிப்பா இது அதிமுக பாஜக கூட்டணி தேர்தலை நோக்கி போகும்போது இது ரொம்ப முக்கியமான சந்திப்பா நான் பாக்குறேன். கடந்த ஏப்ரல் மாதமே கூட்டணி ஏற்பட்டா கூட அந்த கூட்டணி இன்னும் ஜெல்லாகாத இருக்கிறதும், அந்த கூட்டணியில வேறு புதிய கட்சிகள் சேராமல் இருப்பதும், அதிமுக கொஞ்சம் பலவீனமாக இருப்பதும், விலகி இருப்பவர்களை அல்லது பிரிந்திருப்பவர்களை சேர்ப்பது குறித்த ஒரு சர்ச்சை போய் கொண்டிருப்பதும், அந்த சூழ்நிலையில இந்த சந்திப்பு நடக்கிறத பாக்குறோம். குறிப்பா செங்கோட்டையன் போய் சந்தித்து வந்த பிறகு இந்த சந்திப்பு நடக்கிறத பாக்குறோம். ஆனால் எடப்பாடி ஒரு விஷயத்துல ரொம்ப உறுதியா இருக்காரு. விலக்கப்பட்டவர்களையோ அல்லது விலகி நிற்பவர்களையோ மறுபடியும் சேர்ப்பதில்லை என்பதில் ரொம்ப தெளிவா இருக்காரு. அந்த விஷயத்துல மீண்டும் நேற்று பேசும்போதே பொதுக்கூட்டத்தில் சொல்லிட்டாரு. இன்னைக்கும் மீண்டும் அமித்ஷாட்ட அதை வலியுறுத்தி சொல்வார். எங்க கட்சி விவகாரத்துல நீங்க கொஞ்சம் தலையிடாம இருந்தா நல்லதுன்னு ஒரு விஷயத்த சொல்லக்கூடும். அதே சமயம் பாஜக தரப்பிலிருந்து கூட்டணியை பலப்படுத்தணும், நீங்களும் பலமா இருக்கணும், அப்பதான் தேர்தலில் வெற்றி பெற முடியுன்ற மாதிரியான விஷயங்களையும் சொல்லக்கூடும். சோ இனிமே இந்த கூட்டணியில இந்த என்டிஏ ஆட்சி, கூட்டணி ஆட்சி, இந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கெல்லாம் அந்த கன்ஃபியூஷனுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் அவர்கள் இருவரும் தனியா வேற பேசியிருக்காங்க. என்ன பேசப்பட்டது என்ற விஷயம் எல்லாம் இனிமே நடக்க போற காரியங்களை வச்சுதான் நம்ம தீர்மானிக்க முடியும். செங்கோட்டையன் போன்றவர்கள் இனிமேல் ஒருங்கிணைப்பு குரல் எழுப்பினால் கூட அதற்கான ஒரு பலன் கிடைக்காது என்பது என்னுடைய கருத்து. அதனால ஏற்கனவே விலகி இருப்பவர்கள் அல்லது ஒருங்கிணைப்புக்கு குரல் கொடுப்பவர்கள் அவர்களது பாதைகளை பார்த்துக் கொண்டு தனித்தனியாக பயணம் போவதற்கான ஒரு வாய்ப்பு இப்போது வந்திருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. ஆனா நிச்சயமாக எடப்பாடி அவர்கள் இவர்களை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை, மீண்டும் இணைத்துக் கொள்ளப் போவதில்லை என்பது ரொம்ப உறுதியா நேற்று இரவு சொல்லிட்டாரு. இன்னைக்கும் அமித்ஷாவை பார்த்துட்டு இன்னும் மேலும் உறுதியாகும் என்பது கருத்து. வெளியில அவங்க சொல்லாட்டி கூட எடப்பாடி வெளியில என்ன சொல்லுவாருன்னா, தமிழ்நாட்டு நலன்களுக்காக நான் மனு கொடுத்துட்டு வந்தேன்னு சொல்லுவாரு. இல்ல பசும்பொன் தேவருக்கு பாரத ரத்னா கொடுக்கறதுக்காக ரிக்வஸ்ட் பண்ணிட்டு வந்தேன்னு கூட சொல்லலாம். ஆனால் அடிப்படையான விஷயம் என்னன்னா, பாஜக இனிமேல் அதிமுகவின் உட்கட்சி விஷயத்தில் தலையிடாது என்பதுதான் இப்போ இந்த சந்திப்போட விளைவா இருக்கும் என்பது என் கருத்து. மிக்க நன்றி திரு பிரியன். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். இபிஎஸ் அமித்ஷா அவர்களினுடைய சந்திப்பு அதிமுக மற்றும் என்டிஏ கூட்டணியில தமிழ்நாட்டில் நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு அதிரடி மாற்றங்களுக்கு இடையில நடக்கக்கூடிய இந்த சந்திப்பை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த ஆலோசனை நிறைவு பெற்றிருக்கிறது. சுமார் 40 நிமிடங்களுக்கும் மேலாக நீடித்த இந்த ஆலோசனை என்பது உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இருவருக்கும் இடையிலான ஒரு தனிப்பட்ட சந்திப்பாக அமைந்திருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் பல்வேறு தலைவர்களும் சென்றிருந்த நிலையில், அதிமுகவினுடைய முன்னணி மூத்த நிர்வாகிகளும் சென்றிருந்த நிலையில் இந்த தனிப்பட்ட ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கிறது.